ஜீசஸ். பக்கத்துல உங்களுக்கு கை கொடுத்து சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு கேளுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஒரு ஆமேன் சொல்லுங்க. நல்ல சத்தமா கையை உயர்த்தி ஒரு ஆமேன். நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு சின்ன ஒரு கதை மாதிரி சொல்ல போறேன். அது நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க பைபிள் திறந்து வசனம்லாம் எடுத்து பார்க்க வேணாம், நானே உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே கேட்டாதான் நான் கடைசியில என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க என்ன பண்ணணும், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நீங்க என்ன பண்ணணும்னா, ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா கேட்டீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன பண்ணும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, டிவியில சீரியல் ஓடும்போது, ஒரு படம் பார்க்கும்போது பாதியில இருந்து பார்ப்போமா? கரெக்டா? பக்கத்துல பார்ப்பீங்களா? என்ன பண்ணாது, உங்களுக்கு இந்த கதை புரியுமா? புரியாது. அப்படி இருக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்போது இந்த பாதியில எழுந்து போயிடுறது, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. சரியா? ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க முழுசா கேட்கணும், அப்பதான் முழுசா உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். நல்ல சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, இன்னைக்கு நீங்க கேட்கிற இந்த செய்தி உங்க சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றும். ஆமென். கரங்களை தட்டலாமா? இதுவரை நடக்காத சில அற்புதங்கள், இதுவரை நீங்கள் பார்க்காத சில காரியங்கள் உங்க வீட்டுக்குள்ள நடக்கும். ஆமென். நல்ல தலைக்கு மேல கையை தட்டி சொல்லுங்க, நான் இதை பெற்றுக் கொள்கிறேன். ஆமென். யாராவது பைபிள் வாசிப்பாங்களா? சத்தமா நம்ம பாஸ்டர்ஸ் யாராவது தமிழ் இருக்காங்களா? சரி. நம்ம கிராமத்துல ஒரு பழக்கம் என்னன்னா, பட்ட படம் உட்கார மாட்டாங்க. ஐயா முன்னாடி உட்காரணும், அதுவும் கம்ம மாதிரி ஒட்டிக்கிறாங்க அப்படியே செலுத்து. சரி, ஓகே. இன்னைக்கு நான் யாரை பத்தி உங்க மத்தியில பேச போறேன்னா, நான் வந்து ஒரு கணவன் மனைவியை குறித்து உங்ககிட்ட பேச போறேன். நான் சொல்ற பேர்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஒருத்தருடைய பெயர் எல்கானா. சொல்லுங்க, எல்கானா. அவருடைய மனைவியின் பெயர் என்ன? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அண்ணா. பரவாயில்லையே, ஆல்ரெடி பிரசவம் நினைக்கிறேன். கோயில் இதுவரை நீங்க கேட்காத ஒரு சத்தியத்தை உங்க மத்தியில நான் நீங்க மாலை நேரத்தில் பேச போறேன். நீங்க நிறைய காரியங்கள் அண்ணால குறித்து நீங்க பிரசங்கங்கள், 1000 கணக்கான பிரசங்கங்களை நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனா இது ஒரு விதமான ஒரு புதிய ஒரு சத்தியத்தை நீங்க மாலை நேரத்தில் உங்க மத்தியில் நான் பேச போறேன். எத்தனை பேர் ஆவலா இருக்கிறீங்க? எடுத்தவங்க வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1:1. 1 சாமுவேல் 1:1. ஒரு மனுஷன் இருந்தான், அவனுக்கு எல்கானா. இவர் யாருன்னா, சாமுவேலோட தகப்பன். ஒரு ஆமென் சொல்லுங்க. இவர் வந்து என்ன குடும்பத்தை சேர்ந்தவர்னா, லேவியின் குடும்பத்தை சேர்ந்தவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கணும். நான் திடீர்னு ஒருத்தவங்களை எழுப்பி கேள்வி கேட்பேன், நீங்க என்ன பண்ணணும், பதில் சொல்லணும். சரியா? இவர் என்ன குடும்பத்தை சேர்ந்தவர்? லேவி குடும்பத்தை சேர்ந்தவர். இப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, இவர்களுடைய பாட்டன்கள், இவர்களுடைய மூப்பர்கள் ஒரு காரியத்தை பண்றாங்க. அது என்னன்னு சொல்றேன். எடுத்தவங்க வாசிக்கலாம். 1 நாளாகமம் 6வது அதிகாரம் 38வது வசனம். 1 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 38. ஒரு நிமிஷம். இப்ப இது யாரை பத்தி சொல்லுதுன்னா, எல்கானாவை குறித்து சொல்லப்படுகிறது. இதை பாஸ்டர்ஸும் கவனிக்கணும். இது ஒரு புது சத்தியம். இது எல்கானாவை குறித்து சொல்லப்படுகிறது.
இந்த எல்கானா எந்த வம்சத்துல வந்தார்னா கோராக் என்னும் வம்சத்துல வந்தவர். கோராக் சொல்லுங்க, கோராக். இந்த கோராக் யாருன்னு உங்களுக்கு தெரியும். நான் என்ன சொன்னேன், 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் பேர் தான் எல்கானா, அன்னாள். இந்த எல்கானா எந்த குடும்பத்தை சேர்ந்தவர்? லேவி குடும்பத்தை சேர்ந்தவர். சூப்பர். இப்போ இவருடைய முப்பாட்டம் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் பேர் என்ன? கோரா. சொல்லுங்க, கோரா. நீங்க எல்லாரும் சொல்லணும் ஆயத்த கோரா. இப்ப இந்த கோராக் யாருன்னா, நீங்க என்னாகமும் 16வது அதிகாரம் 1வது வசனத்துல வாசிங்க. என்னாகமும் 16:1 1ல இருந்து 4 வரைக்கும். సంఖ్యాకాండము 16వ అధ్యాయం 1వ వచనం. தமிழ்ல கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரராகிய தாத்தானையும் அப்ராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சபைக்கு தலைவர்களுக்கும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களும் ஆகிய 250 பேர்களோடு கூட மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள். போதும் போதும் போதும். இப்போ இந்த கோராக் யாரு? ராமே சொல்லுங்க. ரொம்ப குழப்பமா இருக்கா? ரொம்ப சிம்பிளா சொல்றேன். எல்கானா அன்னாள். இந்த எல்கானா அன்னாள் எந்த வம்சத்துல வராங்கன்னா கோராக் என்னும் வம்சத்துல வராங்க. இப்ப இந்த கோராக் என்பவன் ஒரு மோசமான ஆளா இருக்கான். எப்படி? நம்ம எல்லாம் நினைப்போம், ஏன் அண்ணாளுக்கு பிள்ளை இல்லை, ஏன் அண்ணாள் வாழ்க்கையில அற்புதம் நடக்கல, ஏன் இத்தனை வருஷம் ஆகி எல்கானாக்கு பிள்ளை இல்லை. இப்ப அதுதான் சப்ஜெக்ட். இப்ப இந்த கோராக் என்னும் மனுஷன் என்ன பண்றான்னா, ஒரு 3 பேரை சேர்த்துக்கிறான், டீம் சேர்த்துக்கிட்டு அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியில ஊழியம் செய்த 2 தலைவர்கள், ஒன்னு மோசே, இன்னொன்னு ஆரோன். இவங்க 2 பேருக்கு விரோதமா இவன் என்ன பண்றான்? விரோதமா எழுப்பி நின்று பேசுறான். நல்ல ஒரு காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். என்னைக்குமே ஊழியக்காரர்களை நம்ம கனப்படுத்தணும். ஊழியக்காரர்களுடைய வார்த்தையை நம்ம நம்பணும். ஊழியக்காரர்களை மதிக்கணும். ஊழியக்காரர்களை குறித்து குறை பேசக்கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஊழியக்காரர்களை குறித்து குறை பேசக்கூடாது. அது எங்க தெரியுமா உங்களை கொண்டு போய் நிறுத்தும்? சாபத்துல தான் கொண்டு போய் நிறுத்தும். என்ன பிரதர், வந்ததும் வராதுமா எங்களை சபிக்கிறீங்களான்னு கேட்குறீங்களா? நீங்க முழுசா கேளுங்க, உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். இப்போ இந்த கோராக் என்னும் மனுஷன் என்ன பண்றான்னா, மோசேவுக்கும் ஆரோனுக்கும் விரோதமா எழுப்பி கூட்டம் கூடி பேசுறான். இப்போ இவன் பண்ண தப்பு இல்லையா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, தப்பு இல்லையா? சில தூங்குற மாதிரி இருப்பாங்க, கொஞ்சம் தட்டி சொல்லுங்க, தப்பு இல்லையா? தூங்குற வலையில சொல்லுங்க, ஹல்லேலூயா. மாட்டான். இவன் பண்ணது தப்பு இல்லையா? தப்பு தானே அக்கா, தப்பு தானே? இப்போ மோசே என்ன பண்றாருன்னா, மோசே எடுத்து வாசிக்கலாம். என்னாகமும் 16:31 இருந்து 33. సంఖ్యాకాండము 16:30. சொல்லி முடித்தவுடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருள்களையும் விழுங்கி போட்டது. போதும். இப்போ என்ன நடக்குதுன்னா, கோராகும் அவன் கூட்டத்தாரும் ஊழியக்காரன் ஆகிய மோசேவும் ஆரோனுக்கு விரோதமா எழுப்பி பேசும் பொழுது மோசே ஆண்டவருக்கு முன்பதாக முகம் குப்புற விழுந்தான். இப்போ ஆண்டவர் மோசேவுடைய நிலைமைய பார்த்துட்டு என்ன பண்றாருன்னா, ஒரு சாபத்தை கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு? கவனிக்கிறீங்களா? ராமாயணம் சொல்லும் பக்கத்துல பாத்தீங்க, கவனிக்கிறீங்களா? புரியுதா? கதை புரியுதா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குதா இல்லையா? இதுக்கப்புறம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்போ இந்த கோராக இந்த மனுஷன் இந்த மாதிரி பண்ணும்பொழுது மோசே கவலைப்படுற. ஊழியக்கார் கவலைப்பட்டா நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். ஆண்டவருக்கு எப்படி இருக்கும்? ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஒரு சாபத்தை கொடுக்கிறார். என்ன ஆகுதுன்னா, பூமி பொளந்து கோராகும் அவனுடைய கூட்டத்தார் என்ன பண்றாங்க? பூமிக்குள்ள போயிடுறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். சார்
ஒரு ஊழியக்காரனுக்கு விரோதமா பேசினதுனால ஆண்டவர் சாபத்தை கொடுத்து அவனும் அவன் கூட்டத்தார் எல்லாருமே என்ன பண்ணாங்க, பூமிக்குள்ள போயிட்டாங்க. இப்போ இதை எத்தனை பேர் பார்த்திருப்பாங்க? இப்போ நான் இப்ப சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நான் இங்க ஸ்டேஜ்ல நின்று பேசிட்டு இருக்கிறேன். இப்போ நடுவில் யாரோ ஒருத்தர் எழும்பி என்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை பண்றான். நான் என்ன பண்றேன், இப்படி திரும்பி நின்று ஆண்டவரை பார்த்து அழுகுறேன். அப்போ ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டு என்ன பண்றாங்க, சாபத்தை கொடுக்குறாரு. இப்ப டக்குனு உங்க எல்லாரும் இந்த பூமி பொழுது அந்த நபர் உள்ள போயிடுறாங்க. சுத்தி இருக்கிறவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? பயந்து போயிடுவீங்களா மாட்டீங்களா? அதுக்கப்புறம் யாருமே என்னை பத்தி பேசுவீங்க? கரெக்டா? கரெக்ட் இல்லையா? அவர் தான் பயங்கரமா கை தட்டுறாப்புல. சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு காரியம் நடக்குது. அப்போ 100-150 பேர் இல்ல, இத பார்த்தது 40 லட்சம் பேர். கோராகும் அவனுடைய கூட்டத்தாரும் பூமிக்குள்ள போனத இஸ்ரவேல் ஜனங்கள் 40 லட்சம் பேர் இத பாக்குறான். சரி, அதுக்கும் இதுக்கும் என்ன தம்பி ரிலேஷன் கேக்குறீங்களா? இப்ப சொல்றேன் பாருங்க. அந்த கோராகின் வம்சத்துல வந்தவன் தான் யாரு? இந்த எல்கானா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சாபம் தலைமுறை தலைமுறையாய் பின்தொடர்ந்து வருகிறது. கோராகின் குடும்பம், லேவிய குடும்பம் ஊழியம் செய்ய தகுதியுள்ள ஒரு ஜனம். ஆனால் அதன் பிறகு ஒருத்தரும் தேவாலயத்துக்குள்ள போக முடியல. நான் சொல்றது கரெக்ட் தானே பாஸ்? நான் சொல்றது கரெக்ட் தானே? எல்கானாவின் குடும்பத்துல முன்னோர்கள் கோராகின் குடும்பத்துல கோராகுக்கு பின்பதாக கோராகு செஞ்ச தப்புனால அந்த ஜனங்கள் 40 லட்சம் பேரு இந்த குடும்பத்தை ஒதுக்கி வச்சுட்டான். ஆமென். அப்படியே சிலருக்கு அப்படியே தூக்கம் அப்படியே சொக்கிட்டே போகுது. இல்ல, நீங்க நான் கேக்குறீங்க கரெக்ட் தானே? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இந்த குடும்பத்தை ஒதுக்கி வைத்ததுனால இந்த குடும்பத்தை சபைக்குள்ள வரக்கூடாதுன்னு தடை பண்ணிட்டாங்க. இப்போ இந்த கோராகின் குடும்பத்துல வந்தவங்க யாரு? எல்கானா. இந்த எல்கானாவின் மனைவி யாரு? அண்ணா. இப்போதான் நம்ம மெயின் சப்ஜெக்டுக்குள்ளே வரோம். நீங்க யாரா இருக்கணும்னு சொல்றேன். நீங்க கோராக இருக்கக்கூடாது, நீங்க அண்ணாலா இருக்கணும். நல்லா கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க அண்ணாலா இருக்கணும். நீங்க ஜெபிக்கிற ஜனங்களா இருக்கணும். நீங்க ஆண்டவரை உயர்த்துகிற ஜனங்களா இருக்கணும். சார், இப்ப என்ன நடக்குதுன்னா, இப்போ தலைமுறை தலைமுறையாய் ஒரு சாபம் பின்தொடர்ந்து வருகிறது. 2 விஷயம் என்னன்னா, இவர்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இல்ல. என்னது? பிள்ளைகள் ஆசீர்வாதமா இல்ல. 2வது, இவங்க குடும்பத்துல யாரும் ஊழிய சபைக்குள்ளேயே போக முடியல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இவங்க இந்த பாட்டம் முப்பாட்டம் செஞ்ச தப்புனால இவர்கள் என்ன பண்ண முடியல, இந்த ஜனங்கள் இவர்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க. இவர்களால சபைக்குள்ளேயே போக முடியல. இப்ப என்ன நடக்குதுன்னு சொல்றேன். இப்போ அண்ணால் ஒரு ஸ்திரீ இருக்கிறாங்க. இந்த ஸ்திரீ எப்படிப்பட்டவங்கன்னு சொல்றேன். இவங்க ஒரு ஜெபிக்கிறவங்க. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். பெண்கள் ஜெபித்தா என்ன பவர்னு சொல்றேன். நான் சொல்றேன், ஆண்டவருடைய மனசே மாறும். நீங்க கையை ஒரு ரோதையின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பேதுருவை வெளியே கொண்டு வந்தாரா? ஆண்டவர் பெண்களை பயன்படுத்துகிறார். நிறைய பேர் சொல்லுவாங்க, பைபிள் ஆண்டவர் பெண்கள் எங்க சார் நான் சொல்றேன், ஒவ்வொரு எழுப்புதலுக்கு பின்பதாக அநேக பெண்கள் இருந்தாங்க. இப்ப நான் சொல்றேன், திருப்பதியில எழுப்புதல் வந்தா அதுல நீங்களாம் ஒரு முக்கியமான பங்கு எடுப்பீங்க. அதுல எப்படி கை தட்டுறாரு இந்த வார்த்தை எனக்கு சொல்றேன். நல்ல தலைக்கு மேல கையை தட்டி நன்றி சொல்லுங்க பாக்கலாம். ஸ்திரீ என்ன பண்றாங்கன்னா, எல்கானா முடிவு பண்ணிட்டார், இனி எனக்கு பிள்ளை பிறக்காது, இனி அவ்வளவுதான்.
இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில அற்புதம் நடக்காது சார். எடுத்தவங்க வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1 1:20. 1:20. சில நாள் சென்ற பின்பு ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். 1 சாமுவேல் 1:1 வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 1:1. இப்ராஹிம் மலை தேசத்தில் இருக்கிற ம் சோப்பீம் என்னப்பட்ட ம் ராமாதாயிமின் ஊரானாகிய ம் ஒரு மனுஷன் இருந்தான். ம் அவனுக்கு எல்கானா என்று பேர். ம் அவன் எப்ராமியனாகிய ம் சூப்புக்கு பிறந்த ம். தோகுவின் குமாரனாகிய போதும் போதும். இப்போ என்ன பண்ணுங்கன்னா 1 சாமுவேல் 1:20 வாசிங்க பார்க்கலாம். சில நாள் சென்ற பின்பு சில நாள் சென்றப்ப இப்போ என்ன நடக்குதுன்னா, நீங்க நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். இந்த எல்கானா இவங்களுடைய வம்சம் எந்த வம்சம்னா கோராகின் வம்சம். கரெக்டா? இப்போ இந்த எல்கானாவுடைய மனைவி அன்னாள் என்ன பண்றாங்கன்னா, டெய்லி தேவாலயத்துக்கு போயிட்டு ஜெபிக்கிறாங்க. என்ன பண்றாங்க? எப்படி ஜெபிக்கிறாங்கன்னா, மது அருந்துதை போல ஜெபிக்கிறாங்க. எப்படி? ஆண்டவருடைய சமூகத்துல குடிச்சவங்க மாதிரி ஜெபிக்கிறாங்க. அந்த சபையில இருக்கிற ஒரு போதகர் பார்த்து கேட்கிறாரு, என்னம்மா குடிச்சிட்டு வந்துட்டியான்ற அளவுக்கு இந்த மாதிரி ஜெபிக்கிறாங்க. அழுது புலம்பி ஆண்டவருக்கு முன்பதாக தன்னை ஒப்பு கொடுத்து, நான் சொல்றேன், ஆண்டவருக்கு முன்பதாக நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்காக அநேக காரியங்களை திறப்பார். இந்த வார்த்தை எனக்குன்னு சொல்றாங்க. இருக்கிற இடத்துல எழுப்பி நின்று கையை தட்டிட்டு நீங்க உட்காந்துருக்காங்க. எழுந்து ஒரு நிமிஷம் எழுந்து கையில கட்டிடணும். நல்லா கையை தட்டி சார். இந்த அம்மா தேவாலயத்துக்கு போய் ஜெபிச்சுட்டே இருக்கிறாங்க. நான் சொல்றேன், லேடிஸ் பேசினாலே சிலர்லாம் அப்படியே மைண்ட் மாறிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? பிளாட் ஆயிடும். சில பேர் அப்படிதான் அவங்க கணவனை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. சும்மா சொன்னேன் நான், நீங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க. ஆண்டவர் பெண்களின் ஜெபத்திற்கு மதிப்பை கொடுக்கிறவரா இருக்கிறார். நான் சொல்றேன், இங்க இருக்கிற அநேக தாய்மார்களுடைய ஜெப நிமித்தம் கர்த்தர் அநேக உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையை மாற்ற போகிறார். அநேக குடும்பங்கள் உங்கள் ஜெபங்களின் மூலமாய் மாற போகிறது. இப்போ 1 சாமுவேல் 1:20 வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 1:20. சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி அன்னாள் சார் ஒரு நிமிஷம். இப்போ இந்த அம்மா போய் ஜெபிக்கிறாங்க. உட்காந்துட்டீங்களா? பக்கத்துல விசாரிச்சிட்டீங்களா? நல்லா உட்கார்ந்தீங்களா இல்லையான்னு கேட்டீங்களா? சரி, இப்ப கவனிங்க. அன்னாள் ஜெபித்த பிறகு சில நாட்களுக்கு பின்பதாக என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் அவளை கர்ப்பம் தரிக்க செய்கிறார். அடுத்து அப்படியே வாசிங்க பார்க்கலாம். அப்படியே வாசிங்க. சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். சாமுவேல் என்று பெயரிட்டாள். நீங்க ஒரு காரியம் புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர். நான் சொல்றேன், சாபத்தை கொடுத்தது யாரு? தப்பு பண்ணதுக்காக தண்டனை கொடுத்தாரு. ஆனா அதே ஒரு இதுவரைக்கும் அந்த குடும்பத்துல ஒருத்தரும் ஆண்டவருக்கு முன்பதாக போய் அழல. ஆனா ஒரு பெண் ஆண்டவருக்கு முன்பதாக போய் மனம் குப்பர விழுந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கண்ணீரோட ஜெபிக்கிறார். அவ ஜெப நிமித்தம் கர்த்தர் இதுவரை வந்த சாபத்தை கர்த்தர் உடைத்து, நீங்க எப்படி கை தரணும் தெரியுமா? ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு சொல்றேன். அவர் கொடுத்த சாபத்தை நீ ஜெபிச்சினா அவரே அதை மாற்றுவார். இன்னைக்கு மாலை நேரத்துல உங்க வார்த்தையின் அறிக்கையின்படி சிலருடைய வாழ்க்கையில கர்த்தர் மாற்றத்தை தரப்போகிறார். விசுவாசிக்கிறவன் நல்லா கையை தட்டி, இந்த கைத்தட்டல் எனக்கு போராடு, இந்த கைத்தட்டல் எனக்கு போராடு. நல்லா விசுவாசமா கையை தட்டி சொல்லுங்க, எனக்காக எனக்காக ஆண்டவர் அவர் கொடுத்த சாபத்தை அவரே மாற்றுவார். ராமன் சொல்லுங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சார்,
கோராகு குடும்பத்துல இருந்து எல்கானா குடும்பத்தின் வரைக்கும் 16 தலைமுறை. சொல்லுங்க, 16 தலைமுறையா ஒருத்தர் கூட தேவாலயத்துக்குள்ள போல. சொல்ல மாட்டீங்களா? ஆனா ஒரு ஸ்திரீக்கு நீங்க நினைக்கிறீங்களா அண்ணாள் தேவாலயத்துக்கு போய் ஜெபிக்கும் பொழுது ஒரு கூட 2-3 பேரை வாங்க சிஸ்டர் போலாம் கூட்டிட்டு போனாங்கன்னு? யாருக்கும் தெரியாம ஒளிந்து பயந்து. சார் சபைக்கு உங்களெல்லாம் வாங்கணும்னா நீங்க வரமாட்டீங்க. அவ திருட்டுத்தனமா சபைக்கு போய் முன்ன கூப்பிட விழுந்து அழுதா பயந்து. ஏன்னா அவளை பார்த்தாங்கன்னா ஜனங்க தூக்கி வெளியே எறிஞ்சிருவாங்க. அந்த ஜெப நிமித்தம் 16 தலைமுறைகளா இருந்த சாபத்தை கர்த்தர் ஒரே நாட்கள் உடைத்தார். இன்னைக்கு உங்களுக்கு பின்பதாக தலைமுறை தலைமுறையாய் பின்னிட்டு வருகிற சாபங்களை கர்த்தர் இன்றைக்கு ராத்திரி நேரத்துல இல்ல கைதுகள் போடாது. உங்களிடத்துல நான் எழுதி நின்று தலைக்கு மேல கையை தட்டியிருந்தேன். சில பேருக்கு புரியல, இன்னும் கூட சிலர் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. சொல்லுங்க, கையை தட்டி சொல்லுங்க, எத்தனை காலமா இதை பின்தொடர்ந்து வந்த சாபக்கட்டுகளை இன்றைக்கு ஒரே நாளில் கர்த்தர் இந்த பிரசனத்தை கேட்கும் பொழுது தலைமுறையாய் சாபங்களை இந்த ராத்திரி நேரத்தில் உடைக்கிறார். நல்ல கையை தட்டி சொல்லுங்க, அவர் உடைக்கிறார். அப்படியே யாரோ 1 சாமுவேல் 1:20 வாசிங்க. 1 சாமுவேல் 1:20. 1 சாமுவேல் 2:1-8. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி. நல்லா ஒரு கருத்தை புரிஞ்சுக்கணும். தமிழ் பைபிள்ல அன்னாள் ஜெபம் பண்ணிதான் இருக்கும். ஆனா நீங்க ஒரிஜினல் ஹீப்ரு பைபிள் எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா அன்னாள் பாடி. சொல்லுங்க, பாட்டு பாடி. இப்ப வாசிங்க பார்க்கலாம். பாட்டு பாடி என் இருதயம் கர்த்தருக்குள். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. நல்ல சத்தமா எல்லாரும் சொல்லணும், என் இருதயம் என் இருதயம் என் இருதயம். நீங்க எல்லாரும் சொல்லணும். கையை உயர்த்த பார்க்கலாம், கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. என் இருதயம். நீங்க சொல்லும் பொழுது நீங்க விடுதலையை ஃபீல் பண்ணுவீங்க. என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. அடுத்த வசனம் வாசிங்க. என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்க. சார், கதறி அழுத அம்மா இப்ப சொல்றாங்க, ஆண்டவர் அற்புதம் செஞ்ச பிறகு பாடலா பாடுறாங்க, என் இருதயம் கர்த்தருக்குள். ஏன்னா சார் 16 தலைமுறையா இருந்த சாபத்தை நம்ம உடைக்கிறாங்க, செயின் பிரேக் பண்றாங்க. சார் எவ்வளவு பெரிய காரியம் தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். என் பகைஞரின் மேல் என் வாய். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த தாய்மார்களுக்கு புரியும். சார் இந்த எல்கானாக்கும் அண்ணாளுக்கும் பிள்ளை இல்லை, இந்த உலகத்தில் பேச. அதுவும் இந்த உலகத்துக்கு அந்த சுற்றி 40 லட்சம் பேர் பார்த்தால, அவனுக்கு ஒண்ணு தெரியும், இந்த குடும்பத்தை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, சபிச்சிட்டாரு. அங்க எதுவும் வருது. சரி, ஓகே ஓகே ஓகேவா. வேற பிசாசு எப்படிலாம் தடை பண்றான் பாருங்க, வார்த்தை கேட்காதபடிக்கு. சார் இங்க இருக்கிறவங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு பிள்ளை இல்லைன்னா இந்த உலகம் உங்களை எப்படி பேசும்? எவ்வளவு கேவலம். உங்களை நல்ல காரியங்கள், நல்ல வீட்டுக்கு உங்களை கூப்பிடுவாங்களா? நல்ல விசேஷங்களுக்கு கூப்பிடுவாங்களா? சார் 40 லட்சம் பேர் இந்த குடும்பத்தை ஒதுக்கி வச்சுட்டான். தேசத்துல இருந்து ஒதுக்கி வச்சுட்டான். பட்டணத்துல இல்ல, தேசத்துல இருந்து, இஸ்ரவேல் தேசத்துல இருந்து இந்த குடும்பத்தை ஒதுக்கி வச்சுட்டான். சார் இந்த குடும்பத்துக்கிட்ட பேச ஒருத்தருக்கும் விருப்பம் இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், இந்த குடும்பத்தை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு.
சரி, அவர் அந்த குடும்பத்துல ஒருத்தனை தான் சபிச்சாரு. அந்த சாபம் தலைமுறையா வந்தது. ஆனா நான்